அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுதாகர் இனியா மீடியாவில் லைவா இப்படி டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம குடும்பத்தோட பேரு கௌரவம் எல்லாம் கெட்டு போயிடும். அதுவும் அந்த இனியாவால் கெட்டு போயிடும். அதனால அந்த விஷயத்தை நம்ம லேஸில் விடக்கூடாது சந்திரிகா. இதுக்கு இப்போவே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கோபிக்கும் பாக்கியாவுக்கும் தெரியப்படுத்துகிற விதமாக நம்ம சுதாகர் கால் பண்ணுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பொண்ணை பத்தி லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க இன்னமும் உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி இதெல்லாம் ரொம்ப தப்பு கோபிநாத், சொல்லி வைங்க உங்க பொண்ணு கிட்ட. தேவையில்லாத பிரச்சனையில இழுத்து விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்டேயும் பாக்கியா கிட்டேயும் சொல்லிடுறாரு நம்ம சுதாகர். இதனால நம்ம பாக்கியாவும் கோபியும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஏன்னா இவங்களால இனியா டைவர்ஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் கோபியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி சொன்ன சுதாகர் என்ன பண்ணுறாருன்னா இனியாவை பேசி ஃபர்ஸ்ட் நம்ம பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம நிதிஷ்க்கு சொல்கிறாங்க. நிதிஷ், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இனியாவுக்கு ஒரு கால் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாரு. சுதாகரோட பேச்சை கேட்டு நம்ம நிதிஷும் என்ன பண்ணாருன்னா அவளை எதுக்காக பார்க்கணும், அவள் தான் நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டு இருக்கால, அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷ் சொல்கிறாரு. ஆனால் சுதாகர் டேய் நிதிஷ், முட்டாள்தனமான முடிவு பண்ணாத, நீ அவளை வர சொல்லு, இல்லைன்னா நம்ம குடும்பம் டெய்லி இப்படி நியூஸில் அசிங்கப்படும், அதை தான் நீ விரும்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை கொஞ்சம் பேசி பிரைன் வாஷ் பண்ணுறாரு. நிதிஷ் உடனே என்ன பண்ணேன்னா இனியாவுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா, உன்னை டேடி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம நிதிஷ். அதோடு இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இனியா பேசின இந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசித்து திரும்பவும் ட்ரக் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம நிதிஷ். ட்ரக் பண்ணிவிட்டு அவங்க டேடி வர சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம நிதிஷ் ஃபுல்லாக ட்ரக் பண்ணிவிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டேடி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம நிதிஷ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நம்ம எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த சம்பவங்களால் நம்ம நிதிஷ் வீட்டுக்கு பெரிய இழப்போம், அதனால பாக்கியா வீட்டில் ஒரு பெரிய போருமே வெடிக்கிற அளவுக்கு இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.